அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 5000 பொங்கல் பரிசாக வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசு வாக்குறுதியில் புதிய ஸ்கீம் திட்டமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதில் என்னென்ன முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஏன் பொங்கல் இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகிறது, இதற்கான முழு நோக்கம் என்ன தெளிவான துல்லியமான ஒரு வீடியோவை தான் இது இருக்க போகுதுங்க. இந்த 5000 ரூபாயை நம்ம எப்படி வாங்கணும், இதற்கான டோக்கன் எந்த மாதத்திலிருந்து வழங்கப்படும், எந்த தேதியிலிருந்து குறிப்பாக வழங்கப்படும், அதே போல் இந்த பொங்கல் பரிசானது 3 வகை அட்டைகளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு, அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று தமிழக அரசு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க இருக்க போகுது. உங்களுக்கான தேவையான ஸ்கீம் அப்டேட்டும் கிடைக்க போகுதுங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 5000 பொங்கல் பரிசு யார் யாருக்கு கிடைக்க போகிறது, முக்கியமான தகவல். ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 5000 பொங்கல் கிஃப்ட். அரிசி மற்றும் சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் ரூபாய் 5000 பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரம் தெரிந்து கொள்ள முழுமையாக பார்க்கலாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 ரொக்க பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இது வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவாக கருதப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 5000 ரொக்க பரிசுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, வேஷ்டி சேலை மற்றும் ஆகியவையும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் ரூபாய் 10,000 கோடி தேவைப்படும் என்பதால் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தீபாவளி பண்டிகையின் போது வெளியிடுவார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்திருந்தாங்க. அதே போலதான் தீபாவளி தினத்தன்று இதற்கான அறிவிப்புமே வந்தாச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த பரிசு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிசி மற்றும் சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடையாளத்திற்காக வச்சிருக்காங்க இல்லையா, அடையாளத்திற்காக மட்டும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த ரொக்க பரிசு வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இந்த காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஆண்டும் இதே நடைமுறை பின்பற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பரிசு இடம்பெறவில்லை. நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இது பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் ரொக்க பரிசுடன் கூடிய பொங்கல் தொகுப்பை வழங்க
தமிழக அரசு முடிவு செய்துள்ளாங்க. சரிங்களா? 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நடைபெற உள்ள இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வாக்குகளை கவரும் வகையில் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ரொக்க பரிசு வழங்காத திமுக அரசு தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. எனினும் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு என்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. பொங்கலுக்கு எல்லாருக்குமே 5000 ரூபாய் இந்த வருஷம் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான டோக்கனும் சரி அடுத்த மாதத்திலிருந்து இதற்கான வேலைகள் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்கீம் அப்டேட் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.